சுதாகர்கிட்ட பேசின பின்னாடி கோபி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது. இதை வந்து பாக்கியக்கிட்டமே சொல்ல பாக்கியமே இருந்துட்டு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச சந்தோஷம் சொல்லி நினச்சிருக்க டைமில் தான் ரிசப்ஷனுக்கான டைமும் வருது. எல்லாருமே வந்து ரிசப்ஷனுக்காக தடப்பட்டுலாம் ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா சுதாகருமே வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு என்ன பாக்கியா ரெஸ்டாரண்ட் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, என் ரெஸ்டாரண்ட் விஷயமா வந்து எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் பேர் மாற்றது இருந்தால் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ வேறு எதாவது முடிவு பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் மாறப்போகுது, வேறு எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்து எல்லோரும் முன்னாடி வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபி இனியன் செலியன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்க வச்சு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும், வேறு இதில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சுதாகருமே வந்து வாக்குறுதி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்ல சரி அப்படி கூட பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் மட்டும் மாறும். ஆனால் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இனியாவை தான் வந்து மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், வேறு யாரும் உங்கள் இது சைட்லேருந்து வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ண சொல்ல இதனால் பார்த்தீங்கன்னா சுதாகருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடலான்னு பார்த்தா பாக்கியை பார்த்தீங்கன்னா விட மாட்டேன்றா, இவ்வளோ தெளிவாக இருக்காளே, இவ்வளோ எப்படியான வேறு விதமாக தான் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜர் கூட சேர்ந்து எப்படி புது பிளான் ஒன்று போடுறாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாக்கியை எப்படியான கவுத்தரல அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் நம்பிட்டு இருக்கேன். ஆனால் பாக்கியை பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம கை விட்டு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. இதனால் இனியா கல்யாணம் நடந்துச்சா இல்லைன்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.